ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், என் உள்ளங்கையில் உன்னை, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஏசாயா 49வது அதிகாரம் 16வது வசனம். 1856 வருடம் அகஸ்டே பர்தோடி என்பவர் புகழ்வானில் பறந்து கொண்டிருந்தார். ஏனென்றால் பிரெஞ்சு தேசத்தில் புகழ்பெற்ற வரைபட கலைஞராக அவர் திகழ்ந்து கொண்டிருந்தார். எனவேதான் பிரெஞ்சு அரசு இந்த கலைஞரிடம் மிக பெரிய பணி ஒன்றினை நியமித்தது. அந்த பணி என்னவென்றால், சூயஸ் கால்வாயில் ஒரு கலங்கரை விளக்கம் அமைக்கும் பொருட்டு ஒரு மாதிரி படத்தை வரைந்து தருமாறு அந்த கலைஞரை பிரெஞ்சு அரசு அழைத்தது. எதிர்பாராத இந்த அரிய பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட அகஸ்டே பர்தோடி இரவு என்றும் பகல் என்றும் பாராமல் கடினமாக உழைத்தார். பிரெஞ்சு அரசு விரும்பியபடி அதிவிரைவில் அழகிய அர்த்தமுள்ள காண்போர் கவரும்படி மாதிரி படத்தை அந்த கலைஞர் உருவாக்கினார். ஆனால் எதிர்பாராதபடி பிரான்சில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதால் அரசின் எண்ணப்படி கலங்கரை விளக்கத்தை சூயஸ் கால்வாயில் அமைக்க முடியாமல் போய்விட்டது. காலச்சக்கரம் உருண்டோடிக்கொண்டிருந்தது. ஆண்டுகள் பல கடந்தன. அமெரிக்க தேசம் விடுதலை பெற்றது. இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் விதத்தில் அமெரிக்காவிற்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று விரும்பியது பிரெஞ்சு அரசாங்கம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக அகஸ்டே பர்தோடி வடிவமைத்த கலங்கரை விளக்கம் படம்தான் பொருத்தமான பரிசாக கொடுக்க முடியும் என்று பிரெஞ்சு அரசு தீர்மானித்தது. பிரெஞ்சு அரசின் அன்பளிப்பாக கலங்கரை விளக்கத்தின் மாதிரி அமெரிக்காவிற்கு கொடுக்கப்பட்டது. அந்த அழகிய வரைபடம்தான் அன்றும் இன்றும் அமெரிக்காவிற்கு அதிக புகழ் சேர்த்து வருகிற விடுதலை நாயகியின் சிலையாக மாறியது. அதாவது ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி ஆகும். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்று பரிசுத்த வேதாகமம் எடுத்துக்காட்டுவதை நாம் அனுதினம் கருத்தாக தியானிக்க வேண்டும். சங்கீதம் 9வது அதிகாரம் 18வது வசனம். ஒருவேளை அந்த அகஸ்டே பர்தோடியை போல ஒரு சில வருடங்கள் மறக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் ஏற்ற வேளையில் நம்முடைய தேவன் நம்மை நினைந்தருளுவார். இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று உன் ஆண்டவர் உன்னை பார்த்து அழைக்கும் போது நீ பெற்ற எண்ணிலடங்காத ஈவுகளை நீ ஒரு நாளும் மறவாதிருப்பாயாக. ஏசாயா 49வது அதிகாரம் 16வது வசனம். ஏனென்றால் நீ ஒரு கலங்கரை விளக்கமாவாய். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.